எல்லாருக்குமே அரசியலுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது. அப்ப அந்த தலைவன் வந்து நல்லவனா கெட்டவனா, இவன் இவன் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் நடிகரா இருக்கும்போது நல்லா 100 கோடி 200 கோடி 300 கோடி சம்பாதிச்சாங்க, அந்த பணத்தை வச்சு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன யோசனைகள் தாங்க. நீங்க யார வேணா தேர்ந்தெடுங்க, அந்த அந்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான தகுதி உங்களுடைய தலைவனுக்கு இருக்கா? அதை நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு நடிகரா பாருங்க. அஜித்குமார் சார், திரு அஜித்குமார் அவர்களா இருக்கட்டும் பாருங்க, அவர்களுக்கு இல்லாத ரசிகர்களா? அவர் எப்படி வழிநடத்தி கொண்டு போறாரு? என்ன சொல்றாரு ரசிகர்களை பார்த்து? நான் உங்களை எதுக்காகவும் என்னோட சுயநலத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன். நீங்க நேரம் இருந்தா மட்டும் என்னோட பணத்தை வந்து பாருங்க, நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க, உங்க வேலையை பாருங்க, உங்களுக்குள்ள ஸ்கில்ல வளர்த்துக்குங்க, உங்களுக்கு எதுல ஆர்வமா இருக்கோ அதுல நீங்க கவனம் செலுத்துங்க, நீங்க நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. இப்ப சமீபத்தில் கொடுத்த பேட்டியில கூட பாத்தீங்கன்னா திரு அஜித்குமார் அவர்கள் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, அவங்க வாழ்க, இவங்க வாழ்கன்னு சொல்றீங்க, நீங்க எப்ப வாழ போறீங்க அப்படின்னு தான் கேட்கிறாரு. சோ அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு உண்டான ஒரு நல்ல நல்ல நீங்க தலைவரா நினைக்கும் போது அதுதான் அழகு. அதுதான் ஒரு நல்ல நடிகர் ஒரு ரசிகர்களை வச்சு மிஸ்யூஸ் பண்ண விரும்பல. அவரு உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப அவர் மாதிரிதான் விஜயம். இவர் மட்டும் ஏன் ஒரு நீங்க அரசியலுக்கு வாங்க, அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க மக்களுக்கு? அதுதான் நீங்க வந்து அதான் சொல்றேன்ல, நீங்க அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணுங்கிற அவசியமா கிடையாது. திரு கேப்டன் விஜயகாந்த் எங்க தலைவர் கூட அரசியல் வர்றதுக்கு முன்னாடியே, அது உங்களுக்கு உங்களுடைய சினிமா துறையை சார்ந்தவர்களா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே தெரியும் கேப்டன் எந்த அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. தான் சம்பாதிச்ச பணத்தை வந்து மக்களுக்காக கிட்டத்தட்ட 80% செலவு பண்ணியிருக்காரு. அவர் வந்து சுயநலமா இருந்திருந்தா, உங்களை மாதிரி தாவைக்கத்துல விஜய் உங்களை மாதிரி சுயநலமா இருந்திருந்தா, அவர் தான் வந்து தான் ஃபேமிலி பொண்டாட்டிக்குள்ள இருக்காங்க, அவங்க மச்சனா இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்கு அப்படி இருந்துட்டு போயிருக்கலாம். அவர் சம்பாதிச்ச கிட்டத்தட்ட 70-80% பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்காக தான் செலவு பண்ணாரு. ஒவ்வொரு பிறந்த நாளையும் வறுமை ஒழிப்பு தினமா தான் கொண்டாடிட்டு இருக்காரு. அதாவது இந்த கேப்டன் பாத்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் பாத்தீங்கன்னா எத்தனையோ 1000 பேருக்கு இலவச திருமணம் பண்ணி வச்சிருக்காரு. உடல் ஊனமுற்றவர்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்காரு, பைக் வாங்கி கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு நல்லா படிச்சவங்களுக்கு கணினி வாங்கி கொடுத்திருக்காரு. எத்தனையோ பேருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே தெரியும் கேப்டன் வந்து பிஃபோர் அரசியலுக்கு பாலிடிக்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி தான் சொந்த பணத்தை வச்சு எவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு கால்வாசி அவர் பண்ணல ஒரு 20% கூட நீங்க மக்களுக்காக பண்ணல. இப்ப அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய விளம்பரத்திற்காக, அரசியல் விளம்பரத்திற்காக வந்து நான் வந்து விருது கொடுக்க போறேன், படிக்கிற ஸ்கூலுக்கு நல்ல மார்க் 10th 12th மார்க் நல்லா எடுத்த குழந்தைகளுக்கு நான் அவார்ட் கொடுக்க போறேன், பரிசு கொடுக்க போறேன் அப்படின்ட்டு உங்களுடைய அது கூட அரசியல் விளம்பரத்திற்காக தான் இங்க பண்ணிருக்கீங்களே தவிர, நீங்க சொல்லியிருக்கீங்க 200 கோடி 300 கோடி நான் சம்பளம் வாங்குறேன், அந்த சம்பளத்தெல்லாம் விட்டுட்டு அந்த உச்சக்கட்டத்தை நான் வந்து எல்லாத்தையும் விட்டு உதறி தள்ளிட்டு நான் உங்களுக்காக செலவு பண்ணிருக்கேன். கிடையாது. நீங்க சொல்றீங்க ஊழலை பத்தி என்னங்க பணம் அப்படின்ட்டு. இல்ல ஒரு விஷயங்க, நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நீங்க அரசியலுக்கு வந்துதான் நல்லது பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறீங்க, அந்த இடத்துல நீங்க போலீஸரை பத்தி கவலைப்படுறது கிடையாது, டைரக்டர் பத்தி கவலைப்படுறது கிடையாது. 150 ரூபா 200 டிக்கெட்டை வந்து 2000 விற்கிறீங்க, பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க அவங்க ரசிகர்கள், அதை கேட்கறது கிடையாது. அந்த படத்துல ஒரு விஷயம் இருக்காது. அப்படி நீங்க இந்த அளவுக்கு நீங்க ஊழல் பண்ணிதான் நீங்க இப்ப வர்றீங்க, அந்த பணத்தை காப்பாத்துறதுக்கு தான் வர்றீங்க. தலைவன் எப்படியோ தொண்டலும் அவளியோன்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவர் நீங்க சரியா இருக்கணுங்க, நீங்க சரியா இருக்கணும். உங்களுடைய அஜாக்கிரதனாலும் உங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தோட அஜாக்கிரதனாலும் நேற்று கிட்டத்தட்ட 39 பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த உயிரிழந்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? ஒரு நேரம் போய் நல்ல ஒரு மனுஷனா இருந்தா, நீங்க வந்து தமிழ்நாட்டை காக்க வந்த ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தா, இந்நேரம் இறந்தவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். தெரியாம நடந்துருச்சு, இதுக்கு என்ன இதுவோ என்னால முடிஞ்ச நான் உதவி நான் பண்றேன் அப்படின்னு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். இது வரைக்கும் நீங்க போய் பார்க்கல. ஏன்னா பயம், கண்டிப்பா அவனும் கொலவெறியில இருக்கானுங்க. சோ தயவு செஞ்சு கொஞ்சமாவது யோசிங்க தமிழ்நாட்டு மக்களை. வந்து அதாவது சினிமாவை வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான், கேரளால இருக்க பக்கத்துல உள்ள கேரளா பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய மோகன்லால் இருக்கட்டும், மம்முட்டியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் வந்து போனாலுமே அதை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட வேலை வந்து நடிப்பு. இப்ப ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையில இருப்பீங்க, ஒரு கட்டிட தொழிலா இருப்பீங்க, ஒருத்தவங்க டிரைவரா இருப்பீங்க, இன்னும் ஒவ்வொரு வேலையில நீங்க அதே மாதிரிதான் அவங்களுக்கு நடிப்புங்கிறது ஒரு வேலை. அதை அவங்கள செய்ய விடுங்க. அதை அவங்கள நடிகரா மட்டும் நீங்க பாருங்க. அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு ஓகே நடிகர் எல்லாருமே அரசியலுக்கு வரலாம், எல்லாருக்குமே அரசியல் வர்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இத போய் என் தலைவனை பார்க்கணும், என் அண்ணனை பார்க்கணும், விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நீங்க இவ்வளவு முட்டாள்தனமா இன்னும் சினிமா முகத்துல உள்ள பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க?
நம்ம தமிழ்நாட்டுல தாங்க கேவலமா இவ்வளவு கேவலமான மக்கள் இருக்கீங்க. தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அரசியல்வாதி சூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு. எதுக்குமே, அதாவது 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் உங்க ஓட்டை வித்துட்டு கடைசியில யாரோ ஒரு அரசியல்வாதிக்கு ஓட்டை போட்டு ரோடு சரியில்லை, ரோட்ல போட்ட வெள்ள கோடு சரியில்லை அப்படின்ட்டு ஏதோ நீங்களாதான் பேசிக்கிறீங்க தவிர அந்த 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு கொடுக்குற அந்த மாற்றத்தை கொடுக்குற அந்த வாய்ப்பு நமக்கு தானே வருது. ஏன் நீங்க அதை பண்ண மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு அப்படியே நடிகை போய் உங்க வாழ்க்கையை சீர வச்சுக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குங்க, நீங்க அதை பாருங்க. நடிகர்னு அவன் போயிட்டாரு, அவர் போயிட்டாரு, அவர் வீட்டுல இருப்பாரு, என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு தெரியாது. இப்ப உங்க வீட்டுல உள்ள உயிர் போயிடுச்சு. கொஞ்சமாவது யோசிங்க மக்களே. தமிழ்நாட்டு மக்கள் தான் இவ்வளவு கேவலமான மக்கள் பாத்தீங்கன்னா இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் சினிமா துறை நோக்கி சினிமா முகத்தை எங்கதான் கொண்டு விட போகுது. உங்க வேலையை பாருங்க, உங்க ஃபேமிலியில 1008 பிரச்சனை, நீங்க அதை பாருங்க, டெய்லி வேலை செய்யுங்க. இவ்வளவு அறிவு இல்லாம இருக்கிறது நம்ம ஸ்டேட்ல தாங்க, நம்ம ஸ்டேட்ல தான். எப்ப திருந்த போறீங்கன்னு தெரியல மக்களே. திரு தாவேகா தலைவர் விஜய் அவர்களே, தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்காதீங்க. உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காகவும் உங்களுடைய அரசியல் விளம்பரத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க, மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. மக்கள் நாமளா திருந்த வரைக்கும் அவங்க யாரும் திருந்த போறதில்லை, நம்மளை வச்சு அவங்க யூஸ் தான் பண்ணிப்பாங்க. நன்றி.